டெய்லி இட்லி தோசையான்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 5 இட்லி சாப்பிடுவாங்க. கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான சிக்மங்களூர் ஹோட்டல் சட்னி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா வாசமாக வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் முழு தனியா, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கருக விடாமல் செவக்க வறுத்துக்கோங்க. இது கூட 10 பல்லு பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி சுருளை வதங்கினது ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா இலை போட்டு வதக்கிக்கலாம். இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட தக்காளியோட புளிப்பை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு எள்ளு, கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் துருவ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஆறுனதும் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைசியாக ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி சுட சுட இட்லி தோசைக்கெல்லாம் சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.